கோவைன்னா கெத்து. இந்த பாடல் வரியில கேட்டதும் கோயம்புத்தூர் வாசிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூருடைய பெருமையும் பண்பாடும் கலாச்சாரமும் எல்லாத்தையும் சொல்றக்கூடிய விஷயம் இந்த பாடல் இருக்க மாதிரி நமக்கு தோணும். ஆனா கோயம்புத்தூர் அது மட்டும்தானு கேட்டா இல்லவே இல்லை. இந்த கோயம்புத்தூர் எப்படி இவ்வளவு பெருநகரமாக வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கு முழு முதற் காரணம் அதனுடைய பொருளாதார வளர்ச்சி. நம்ம என்னென்னமோ சொல்லித்தரோம் எல்லாருக்கும், ஆனா பொருளாதாரத்துல எப்படி ஒரு நகரம் வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு புத்தகமாக கோவை கொடிசியா எனது நினைவலைகள் டாக்டர் ஏ வி வரதராஜன் அவர்கள் ஐயா எழுதியிருக்காங்க. பிரகதி மைதானம் டெல்லியில இருக்கு. அதுதான் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பெரிய மைதானம். அதற்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைதானம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவை கொடிசியா தான். அந்த பெருமை நம்மளுடைய கோவைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? அதை இந்த புத்தகம் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது. கொடிசியா அப்படிங்கிறது கோவை மாவட்ட சிறு வியாபாரிகள் சங்கம். அதை முன்னெடுத்து நடத்தி வைத்தவர் ஜி டி நாயுடு ஐயா அவர்கள்.